வணக்கம் மாணவர்களே. 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 உறவுகளும் சார்புகளும் அப்படிங்கிற பாடத்திலிருந்து பயிற்சி 1.1 4வது கணக்கை நம்ம இப்போ பார்க்கலாம். a = 5,6, b = 4,5,6, c = 5,6,7 எனில் a கார்ட்டீசியன் பெருக்கல் a = b கார்ட்டீசியன் பெருக்கல் b வெட்டு சி கார்ட்டீசியன் பெருக்கல் சி என காட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போது எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ கார்ட்டீசியன் பெருக்கல் ஏ ஈக்குவல் கேட்டிருக்காங்க. அப்போது இங்கே என்ன நம்பர்கள் இருக்குது? 5,6 இன்ட்டு 5,6. இப்போ இதுக்கு நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கலாங்களா? 5,5 5,6. இப்போ நம்ம அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 5,5 5,6 அடுத்து 6,5 6,6 6,5 6,6. இப்போ ஏ கார்ட்டீசியன் பெருக்கல் ஏ கண்டுபிடிச்சாச்சு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சாச்சு. இது நம்பர் 1 அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும். அப்போது இங்கே ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். பி கிராஸ் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பி கிராஸ் பினா 4,5,6 இன்ட்டு மறுபடியும் அதையே எடுத்து எழுதிக்கணும். 4,5,6. இதுக்கு நம்ம இப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கலாம். எப்படின்னா 4,4 4,5 4,6. இப்போ நம்ம அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 4 4 4,5 4,6. அடுத்தது 5 5,4 5,5 5,6 எடுத்து எழுதிடலாம். நம்ம இப்போது 5,4 5,5 5,6. இன்னும் கணக்கு முடியலை. அடுத்து 6 எடுத்துக்கலாம். 6,4 6,5 6,6 6,4 6,5 6,6 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது பி கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன எடுத்துருக்காங்க? சி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். சி கிராஸ் சி. சி கிராஸ்க்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 5,6,7 கார்ட்டீசியன் பெருக்கல் 5,6,7. இப்போ இதுக்கு நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கலாங்களா? 5,5 5,6 5,7 எடுத்து எழுதிடலாம். இப்போது 5,7. அடுத்து 6க்கு எடுக்கலாம். 6,5 6,6 6,7. அடுத்ததுக்கு 7,5 7,6 7,7 7,5 7,6 7,7. இப்போது ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ சி கிராஸ் சியும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? வெட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். பி கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் சி. பி கிராஸ் பியில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற நம்பரும் சி கிராஸ் சியில் கண்டுபிடிச்சிருக்கிற நம்பரும் ஒன்றா இருக்குது அப்படின்னா அந்த நம்பரை எடுத்து எழுதிடணும். இப்போது 4,4 இங்கே இருக்குங்களா?
இங்கே 4,4 இல்லை. அப்போது இங்கே எங்கேயுமே இல்லை. அப்போது அது வந்து கிடையாது. 4,5 இங்கே இருக்கான்னு பாருங்கள், இல்லை. 4,6 இங்கே இருக்குது. இங்கே 4,6 இருக்கா? இல்லை. 5,4 இங்கே இருக்குது. 5,4 இங்கே இருக்கா? இல்லை. 5,5 இங்கே இருக்குது. இங்கே 5,5 இருக்குங்களா? அப்போது இந்த நம்பர் வரும். இங்கே இருக்குங்களா? அடுத்து 5,6, அங்கேயும் 5,6 இருக்குது. அப்போது இந்த நம்பரும் எழுதிக்கலாம். அடுத்து என்ன நம்பர் இருக்குது? 6,4 இல்லை. 6,5 இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. அப்போது 6,5, 6,5, 6,6 இங்கே இருக்குது. இங்கே 6,6 இருக்கா? இருக்குது. அப்போது அதையும் சர்க்கிள் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு புரியணுமேன்னு சர்க்கிள் பண்ணியிருக்கேன். எடுத்து எழுதிடலாம். இப்போது 5,5, 5,6, 6,5, 6,6. இப்போ வெட்டு கண்டுபிடிச்சாச்சா? இது வந்து 2. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சாச்சு. இது ரைட் ஹேண்ட் சைடும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போது இப்போ என்ன எழுதணும் அப்படின்னா, 1 மற்றும் 2 அப்படி அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். A cross A ஈக்குவல் B cross B வெட்டு C cross C அப்படி எழுதிக்கலாம். இப்போ நம்ம A cross Aல நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற நம்பரும் B cross B வெட்டு C cross C இந்த நம்பரும் ஒன்றா இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கணும். இங்கே 5,5 இருக்குங்களா? இங்கேயும் 5,5 இருக்குது. 5,6, 5,6, 6,5, 6,5, 6,6, 6,6. இப்போது ரெண்டுமே வந்து ஈக்குவல். அப்போது அப்படியே ஃபார்முலாவை எழுதிட்டு அவங்க கொடுத்துருக்குற கணக்கை எழுதிட்டு 80 சரிபார்க்கப்பட்டது. சரிபார்க்கப்பட்டது 1 மற்றும் 2 A cross B ஈக்குவல் B cross B வெட்டு C cross C என்பது சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதலாம். நிறுவப்பட்டது இல்லை நிரூபிக்கப்பட்டது எப்படி வேணாலும் நீங்கள் எழுதலாம். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.